அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எல்லா பழைய சிவன் கோயில் பக்கத்துலேயும் ஒரு பெருமாள் கோயில் இருக்கும். எல்லா புராதனமான கோயில்கள்லையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்தில் சிவன் கோயில் இருக்கும், பக்கத்துலேயே பெருமாள் கோயில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 100 மீட்டர்லேருந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளேயே பெருமாள் கோயில் இருக்கும். இது ஏன்னு என்னைக்குன்னா யோசிச்சிருக்கிறீங்களா? என்னோட புரிதலை நான் சொல்கிறேன். சிவனை பிடிச்சிங்க அப்படின்னா முக்தி அடையலாம், பிறவி இல்லா நிலையை அடையலாம். பெருமாளை பிடிச்சிங்க அப்படின்னா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான நிலையை அடையலாம். இது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லறத்தையும் இறை வாழ்க்கையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு தான் இந்த ஒரு அமைப்பு, இந்த ஒரு செட்டப். நீங்க பெருமாளை பிடிச்சிட்டே வாங்க, பெருமாளையும் மகாலட்சுமியும் பிடிச்சிட்டே வாங்க, உங்களுக்கு தேவையான பண வாழ்க்கைக்கு தேவையான ஆடம்பரம் எல்லாத்தையுமே அதுல ஈஸியா அடைய முடியும். சிவனை பிடிச்சிட்டே வாங்க, உங்களுக்கு ஆன்மீகத்துல உச்சநிலை வரை போக முடியும். ஸோ இதை புரிஞ்சுட்டு சிவன் கோயில் போகிறவங்க கூடையே பெருமாளையும் பார்த்துட்டு வாங்க, பெருமாள்கிட்ட போகிறவங்க கூடையே சிவனையும் பார்த்துட்டு வாங்க. இல்லறமும் இறை வாழ்க்கையும் இணைந்தே பயணம் செய்யும் பொழுது வாழ்க்கை முழுமையான திருப்தியான ஒரு நிலையை அடையக்கூடும் என்று சொல்லி என் உயர்வுக்கும் வெற்றிக்கும் முயற்சிக்கும் உறுதுணையாக உள்ள அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.